வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர்ட் நேயர்களுக்கு வணக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கன்வின்சிங்கான விக்டரியை எட் அகெயின் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருக்குது. நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட தான். வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ எட் அகெயின் மும்பை இந்தியன்ஸ் 16 ஓவரில் பேக் டு பேக் வின்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸ் அது இதுலாம் இருக்குது. மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கான்ட்ரவர்சியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், அப்படி ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இஷான் கிஷனுடைய விக்கெட், உங்களுக்கு பவுலர் தீபக் சஹர் அப்பீல் பண்ணல, விக்கெட் கீப்பர் ரயன் ரிகல்டன் அப்பீல் பண்ணல, இல்லை பக்கத்தில் நின்று எந்த ஒரு ஃபீல்டர்ஸோ ஹர்திக் பாண்டியாவோ யாருமே அப்பீல் பண்ணல, கேப்டன் ஹர்திக்கோ யாருமே அப்பீல் பண்ணல. அம்பையருமே அதை ஒயிட் கொடுக்க தான் போனாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அவருமே விக்கெட் ஃபர்ஸ்டே கொடுக்கல. இஷான் கிஷன் வாக் அவுட் பண்ணுறாரு. வாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ரைட்டா அவுட் ஆக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஜென்யூன்பா, ரொம்ப ஆனஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்புறாங்க. அம்பையருமே அவுட் கொடுக்குறாரு, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அல்ட்ரா எட்ஜ் வருது, பார்த்தா பால் வந்து பேட்லேயே படலை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எதனால அப்போ அம்பையர் அவுட் கொடுக்கல, யாரும் அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி இஷான் கிஷன் எதனால வெளியே வந்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் அவுட் கொடுத்துட்டார், ஓகே ரைட் ஃபைன், அப்புறம் எதுக்கு இது வந்து டிஆர்எஸ் போல ரிவ்யூ பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அண்ட் அது மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இந்த மேட்சும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2வது ஓவர்லேயோ நமக்கு பார்த்துடுறோம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஹோல் ட்ராமாவை? ஸோ இதை வந்து எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ம் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து அப்பீலே பண்ணல. ம் அம்பையர் ஆஸ் பர் ரூல்ஸ் என்னன்னா, அம்பையர்ஸ் வந்து ம் பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணாம அம்பையர்ஸ்னால அது விக்கெட்டே இருந்தாலும் பிளேயர்ஸ் அம்பையர் வந்து அவுட் கொடுக்க கூடாது. ம் ஈவன் அது வந்து ஒரு கிளியரான விக்கெட்டே இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமோ இல்ல ஆப்போனன்ட் டீம் கேப்டன் அப்பீல் பண்ணாதான் அதை அவுட் கொடுக்கணும். பட் இந்த கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, அம்பையரும் அவுட் தரல. இஷான் கிஷன் வாக் ஆனக்கு அப்புறம் தான் அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே இஷான் கிஷனுடைய எரர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ம் ஒன் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணல, அம்பையரும் அவுட் தரல. அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பேட்டருக்கு வந்து லைட்டா ஒரு சின்ன எட்ஜா இருந்தாலும் அந்த பேட்டருக்கு தெரியும். பேட்டர் அண்ட் கீப்பர் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சின்ன எட்ஜா இருந்தாலும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல யாருக்குமே தெரியல அப்படிங்கும்போது இஷான் கிஷன் நின்று இருக்கணும். அவருடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா அது அவரை கேட்டாதான் தெரியும் ஏன் போனாரு அப்படின்னு. சோ அது வந்து அவருடைய மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேனே தவிர, இது வந்து மேட்ச் பிக்சிங்லயோ இல்ல வேற எந்த ஒரு சைட்லயுமே நான் வந்து போனதை நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலா இது வந்து இஷான் கிஷனுடைய மிஸ்டேக் தான். சோ ம் அவர் ஒரு வேளை அவுட்னு நினைச்சு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஓவர்ஸ் கழிச்சு அந்த டிஆர்எஸ் அந்த ஸ்னிக்கோ போட்டு காமிச்சாங்க. அதுல வந்து எட்ஜே ஆகல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவர் டிசப்பாயின்மெண்ட் ஆனாரு. சோ இஷான் கிஷனுக்கே அப்பதான் தெரிஞ்சிருக்கு பால் வந்து பேட்ல படல அப்படிங்கிறது. சோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து இஷான் கிஷனுடைய டிசிஷன் தான். சோ அவர் எடுத்த டிசிஷன் தப்பாயிருச்சு. மேபி அவர் வெயிட் பண்ணிருக்கலாம், அப்பீல் பண்றாங்களா இல்ல அம்பையர் அவுட் தராங்களா அப்படின்னு. சோ இந்த ஒரு எரா ஆக்சுவலா வந்து உண்மையாலுமே அவுட்டா இருந்தாலும் போமாட்டேன் அப்படின்னு நிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் நடுவுல இந்த மாதிரி அவுட்டே இல்லாத பால்ஸ்க்கு டிஸ்மிஸ் ஆயிருக்கிறது ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான் சொல்லலாம். பட் நடந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒண்ணும் இல்லை. அண்ட் இதில் ஆக்சுவலாக மும்பை இந்தியன்ஸோட அந்த பாசிட்டிவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸோட நெகட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பேசலான்னு பார்க்குறேன். அவங்களோட பேட்டர்ஸ் டாப் 3 அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன். இந்த 3 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி ஒரு டெட்லி டுவோவாக இருக்காங்க. இஷான் கிஷனுக்கு 1 டவுன் வராரு, மொதல் மேட்ச்லேயே கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி போடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அது மேலே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஓகே ரைட், இந்த பேட்டிங் லைனப்பில் இப்போ இஷான் கிஷனும் சேர்ந்துட்டாரு, அப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும்போது 9 மேட்ச்ல அந்த 3 பேரும் ஒரே மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. ஒரு மேட்ச்லையுமே 3 பேரும் கரெக்டாக ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கிடையாது. அபிஷேக் சர்மா ஒரே ஒரு மேட்ச் ஆடுறாரு, இஷான் கிஷனும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, டிராவிஸ் ஹெட்டும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஸோ 9 மேட்சா ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மறுபடி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? இல்லை எஸ்ஆர்ஹெச் இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சோ கண்டிப்பா அதாவது 2-3 மேட்சஸ் முன்னாடி அவங்க ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இப்ப என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னா, இனி வர மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணாதான் பிளே ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க.
ஸோ ம். ஆல்ரெடி அவங்களுக்கு டைம் அவுட் ஆயிடுச்சு ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண. ம். பிளேயிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஸோ இந்த டாப் த்ரீ தான் விளாண்டாகணும். 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய டிராபேக், டாப்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறது. ம். ஏன்னா பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த காம்பினேஷனே இல்லாம, அதுவும் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது 3 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க டீமை பார்த்து வச்சு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க டீமை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க டீம்ஸ் வந்து ஒன்னு ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டீம் இப்போ எஸ்ஆர்எச் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ம். இன் பிட்வீன் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இருக்கும் டாப் த்ரீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா. இப்போ எஸ்ஆர்எச் வந்து அந்த ஒரு ஃபார்முலால போயிட்டு இருக்காங்க இல்லையா, நாங்க வந்து ஒரு 220 230 அடிக்க போறோம், 300 அடிக்க போறோம் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஃபார்முலால எஸ்ஆர்எச் போயிட்டாங்க. பட் அதுக்கான பேட்டிங் லைனப் இருக்கு. பட் மற்ற டீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் உடைய பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஃபீல்ட் செட் பெர்ஃபெக்டா இருந்துச்சு, சரியான பவுலர்ஸை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஆடின பிச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த பிச் நம்பர் 2ல 220ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. இந்த பிச்சில் ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ணலாம். பட் பிளான்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3-4 மேட்சஸ்க்கு முன்னாடியே நம்ம எஸ்ஆர்எச் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணல அப்படின்னாலும் இந்த 3 பேட்டர்ல யாராவது ஒரு பேட்டர் கொஞ்சம் மற்ற 2 பேட்டர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆடட்டும். ஒரு பேட்டர் வந்து நான் கொஞ்சம் ஆங்கர் பண்றேன், பவர் பிளே முடியும், நான் மற்ற பேட்டர்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு ஆடுறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல போயிருக்கணும். பட் இந்த 3 பேட்ஸ்மேன்ஸுமே நான் அடிக்க போறேன், பெரிய ரன்ஸ் பவர் பிளேலயே நான் மேட்சை முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆடுறாங்க. ஸோ அது வந்து அவங்கள பாதிச்சிருக்கு இந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டு. ஸோ இதுக்கு மேல வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளேயர் நின்று ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வரணும். ஃபார்முலாஸை சேஞ்ச் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இருக்க ஃபார்முலாலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு எஸ்ஆர்எஸ்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா ஹைன்ரிச் கிளாசன் சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினா, ரொம்ப ஒரு பொறுப்பான இன்னிங்ஸும் கூட. டீம் விக்கெட் வேகமாக விழுது அப்படின்னும் போது அவரோட விக்கெட்டையும் லூஸ் பண்ணல, அட் சேம் டைம் அந்த பேஸையுமே கம்மி பண்ணாமல் நல்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அபினவ் மனோகர் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து நல்ல பயங்கரமாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு கேமாகவே ஆடினார். அந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எஸ்ஆர்எஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அபினவ் மனோகர் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்தார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவன்ல இல்ல. ஸோ நல்ல இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விக்கெட்ஸ் ஒரு 35 for 5 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 199 ரன் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 99 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு எஸ்ஆர்எச்சுக்கு இன்னைக்கு. ஆடிட் கிளாசன் வந்து இன்னைக்கு அவருடைய பேட் ஆக்சுவலா இந்த இந்த ஐபிஎல் அவருடைய ஃபர்ஸ்ட் 50 இதுதான். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது அவர் ரன்ஸ் மேக் பண்ண. டாப் ஆர்டர் ஷைன் பண்ணல அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்காரு, அபினவ் மனோகர் மாதிரியான அந்த டெப்த் இருக்கும் அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் நல்லா ஷைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த 2 பேர் அப்படிங்கிறது இனி வர மேட்சஸ்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு இன்னும் சான்சஸ் ஹோப் அலைவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு, டாப் ஆர்டர் ஷைன் ஆகாத போது மிடில் ஆர்டரும் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நம்ம கேகேஆர் எகென்ஸ்டான மேட்சஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த மேட்சஸ்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. டாப் ஆர்டர் அந்த டாப் த்ரீ நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்க பேட்டர்ன் அவங்க ஃபார்முலாலே 220 230ங்கிற ஸ்கோரே அவங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப். அண்ட் இனி அடுத்து வர மேட்சஸ்லயும் கண்டினியூ ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் மும்பையோட பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார் பவுலர் பும்ரா வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. கடைசி பால்ல ஒரு விக்கெட்டு, அதுவும் ஒரு கிரேட் பால்ல விக்கெட்டான்னு கேட்டனா இல்லை, அதுவும் ஒரு ஃபுல் டாஸ்ல ஒரு கேட்சா தான் மாறிச்சது. அண்ட் பும்ராவோட இந்த ஃபார்ம் இந்த மேட்ச்ல மிஸ் ஆகிட்ட இந்த டைம்ல தீபக் சஹர் ஸ்டெப் அப் பண்றாரு. 4 ஓவர்ல 12 ரன் தான் கொடுக்குறாரு. போல்ட் 4 விக்கெட் எடுக்கிறாரு. உங்களுக்கு சாண்ட்னர் பயங்கர எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு பவுலர் மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா மற்ற 3 பேர் அதை கேபிட்டலைஸ் பண்ற ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ இது வந்து ஆக்சுவலா பும்ராவுடைய ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இது ஆக்சுவலா வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் தான், பேட்டிங் பேரடைஸ் தான். மும்பை இந்தியன்ஸுடைய பவுலர்ஸ் தான் சூப்பரா பவுல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும், ஸ்பெஷலி பவர் பிளே ஓவர்ஸ். ஜஸ்பிரித் பும்ரா வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம். பட் அதுக்கு காரணம் இந்த ட்ராக் தான் சொல்லுவேன். பட் மற்ற பவுலர்ஸ் நீங்க தீபக் சஹரா இருக்கட்டும், போல்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய லைன் அண்ட் லென்த் வந்து கன்சிஸ்டன்டா அந்த லாஸ்ட் 2-3 மேட்சஸ் அவங்க பிளான்டா வந்தாங்க. ஏன்னா பும்ராவை தவிர பேலன்ஸ் இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பெருசா அடி வாங்கினாங்க. பும்ரா மட்டும் எக்கனாமிக்கலா போல் பண்ணாரு. போல் டு டிசிக்கு எகென்ஸ்டான மேட்சஸ்ல பெரிய அடி வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா மேட்சஸ்லயும் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. தீபக் சகர் பவர் பிளே தாண்டினாலே அவருக்கு வந்து பவுலிங் அவ்வளோ சிறப்பா இல்லை.
பட் அவங்க வந்து கன்சிஸ்டன்டா பேட்டர்ஸ் அடிக்கிறாங்களா, நாங்க வந்து ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுறோம், டைட்டா வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்ல இருந்தாங்க. மேபி பேக் எண்ட்ல டீமுடைய மீட்டிங்ஸ்ல இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது கூட இது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த லைன் அண்ட் லென்த்ல போல்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் பாத்துட்டீங்கன்னா, ஐபிஎல் ஒரு ட்ரெண்டே என்னன்னா பேட்டர்ஸ்க்கான ஐபிஎல் மாறிடுச்சு. ஸோ நல்ல லைன் அண்ட் லென்த்ல போல்ட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணிட்டேன்னா ஈஸியா விக்கெட்ஸும் வந்துரும், ரன்ஸும் லீக் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. அது வந்து கிளியரா லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல தெரியுது. பட் அது அந்த ஒரு பிளான்ல எல்லாம் அவங்க போட்டனால போல்ட்டா இருக்கட்டும், தீபக் சாகரா இருக்கட்டும், அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைச்சது. பட் பும்ராக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாம். பும்ரா எப்படி போட்டாலும் பவுலிங் ரன்ஸ் லீக் ஆகாது, விக்கெட்ஸ் வந்துரும் அப்படிங்கும்போது பும்ரா மட்டும் தனியா இண்டிபெண்டா விட்டுருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்கும் இன்னைக்கு மேட்சஸ்ல ஒரு பால்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா ரன் லீக் ஆனதுக்கு. மத்த பவுலர்ஸ் ஆஸ் பர் பிளான் போல்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூடயும் பார்த்தோம், பவர் பிளேல நல்லா போல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லயும் சூப்பரா போல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பவுலர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கேம் எடுத்துட்டு போறாங்க. அது வந்து நல்ல பிளான், அதை வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணது, அதே மாதிரி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், கேப்டன்ஷிப், ஓவர் ரொட்டேஷன், இது எல்லாமே கம்பைண்டா மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த மொமெண்டம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மும்பையோட பேட்டிங் போயிட்டோம் அப்படின்னா, மிக பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் வந்து ரோஹித் சர்மாவோட ஃபார்ம். போன மேட்ச் அமேசிங்கான ஒரு இன்னிங்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச். இந்த டைமே கிட்டத்தட்ட ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், பட் ஆஃப்கோர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டாரு. அண்ட் ரோஹித் சர்மாவோட இந்த ரிட்டர்ன் டு ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க? ஸோ ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஆக்சுவலா லாஸ்ட் 5 இயர்ஸ் இப்போ மும்பை இந்தியன்ஸ் லாஸ்டா வின் பண்ண அந்த 2 டிராஃபி, அந்த இடத்துல இருந்தே ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ஐபிஎல்ல கம்மி தான். பட் அவர் இல்லாம மும்பை இந்தியன்ஸ்னால வந்து 2 டிராஃபிஸ் வின் பண்ண முடிஞ்சது அந்த அந்த ஒரு டைம்ல. இப்போவும் டீம் வந்து நல்லாவே ஷேப் ஆயிருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 10 பால் 30 அப்படின்னு அடிச்சு கொடுத்தாலே போதும். அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பட் இந்த மாதிரியான ரோஹித் சர்மா ஒரு மேட்சை வந்து பினிஷ் பண்ற ஸ்டேஜுக்கு முடி எடுத்துட்டு போற ரோஹித் சர்மா, இல்ல மேட்சை பினிஷ் பண்ற ரோஹித் சர்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோஹித் சர்மா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இன்டென்ட்டும் வந்துரும், அதுக்கப்புறம் 60-70 அடிக்கிறாரு அப்படின்னா, நீங்க லாஸ்ட் 2 மேட்சஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஹ் இந்த நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, இன்க்ளூடிங் திலக் வர்மா யாருமே பேட்டிங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கும்போது ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு பிளேயரை இந்த மேட்ச் எடுத்துட்டு போய் முடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து மற்ற டீம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சைனா நான் பாக்குறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக் பாசிட்டிவ். அவங்களோட அப்ரோச் என்னன்னா, ரோஹித் சர்மா பேக்ல இருந்து அந்த பவர் பிளேல வர ரன்ஸ், அந்த இன்டென்ட் இந்தியாவுக்கு எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபில அது மாதிரி T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் காட்டினாரோ அந்த ஒரு ஸ்டார்டிங் இன்டென்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ரோஹித் சர்மா பேக்ல இருந்து ரன்ஸ் வருது அப்படிங்கும்போது, அதுவும் கன்சிஸ்டன்டா வருது அப்படிங்கும்போது அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். இவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப் வச்சிருக்கும் போதும் அந்த ஒரு பேட்டிங் லைனப்பே இன்னும் இந்த மிடில் ஆர்டர் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகல லாஸ்ட் 2 கேம்ஸா அப்படிங்கும்போது இது வந்து ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த மேட்சஸ் விளையாடும் போது மற்ற டீம்ஸ் எல்லாம் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஓகே, கூல். அண்ட் அடுத்தது வந்து சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வில் ஜாக்ஸோட கேமை நம்ம பார்த்துடணும். வில் ஜாக்ஸ் போன சீசன் ஆர்சிபிக்கு ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பிளேயராக இருந்தார். பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ்ல தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட அந்த ஃபார்ம்? ஸோ எனக்கு வந்து வில்ஜாக்ஸ் மேல வந்து பெரிய அளவுல நான் எதிர்பார்க்கல வில்ஜாக்ஸையும். நடுவில் ஒரு ஃப்ளோட்டரா தான் இருக்காரு. ஆக்சுவலா ஒரு மேட்ச், போன மேட்ச் நம்பர் 3ல வரல, அதுக்கு முன்னாடி வந்தாரு. இந்த மேட்ச் நம்பர் 3ல ஆடினாரு. பெரிய ஸ்கோர் ஏதாவது ஒரு 2 மேட்ச் அவர்கிட்ட இருந்து வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் அதை மேக் ஆன் பண்ணிடுறாங்க ரன்ஸ். ஸோ ஒரு ஒரு 2 மேட்சஸ் அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்தா போதும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பின் ஆப்ஷன் அந்த டீம்ல வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்பின்னருக்கு வந்து அவர் கரெக்டா பேலன்ஸ் பண்றாரு. 2 கேம்ஸ் முன்னாடி லாஸ்ட் கேமுக்கு முன்னத்து கேம் வந்து வில்ஜாக்ஸ் வச்சு ஒரு 4 ஓவர் போல் பண்ணிட்டாங்க கரண் சர்மா இல்லாதப்போ. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம வில்ஜாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி வேற பிளேயரை பார்க்கணும் அப்படின்னா அது பிளேயிங் லெவன்ல வேற யாருமே பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வில்ஜாக்ஸ் பேட்ல இருந்து அந்த 30-40 ரன்ஸ் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கும்போது வில்ஜாக்ஸ் வந்து பவுலிங்ல ஒரு 2 ஓவர்ஸ் போல்ட் பண்ணிடுவாரு, பேட்டிங்ல ஒரு 20-30 ரன்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு மேட்ச், இதுலயும் ஒரு 6 மேட்ச் இருக்கு, 5 மேட்ச் இருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு பிக் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா போதும். ஆக்சுவலா அவர் வந்து ஓரளவுக்கு ரிதம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்.
ஸோ நான் வந்து ஒரு 2 மேட்ச் தான் வில் ஜாக்சன் இருந்து எதிர்பார்க்கிறேன். மற்றபடி அவர் டீம்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அப்படி எடுத்தாலும் பேலன்ஸ் தராது டீம்ல. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இல்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பிரில்லியண்டான ஒரு கேம். உங்களுக்கு ரோஹித் சர்மா எப்படி கடைசி 2 மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, ஒரு கடைசி ஒரு 6 to 7 மேட்சஸாவே நல்லா ரொம்ப கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்காரு சூரியகுமார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஸோ கொஞ்சம் நடுவில் அவருடைய ஃபார்ம் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் வரல. பட் இந்த ஐபிஎல்ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு 20, 30, 40 வந்து இப்போ ஓரளவுக்கு இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ற ஸ்கோர், போன மேட்ச் ஒரு 60, இந்த மேட்ச் ஒரு 40 நாட் அவுட் அப்படிங்கும்போது பழைய சூரியகுமார் யாதவ் நம்ம பார்க்க முடியுது. அந்த 2018-19 சூரியகுமார் யாதவ் பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் அவர் அதை பெர்ஃபெக்டா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஆடுறதுல இருந்தே தெரியுது ஆக்சுவலா பழைய ஸ்கை இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லா கான்ஃபிடண்டா இருக்காரு. ஸோ டீமுக்கு அதுதான் தேவை. ஏன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அந்த மும்பை இந்தியன்ஸ் பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் யார்ட்டு இருந்துமே வரல. ஸோ இந்த டைம் எல்லாத்துல இருந்தும் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது, சூரியகுமார் யாதவோடைய பேட்ல இருந்து ரன்ஸ் வருது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் சைன் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அவரால் கேமை எங்கிருந்து வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் சாலிடா ஒரு 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 200 மாதிரியான ரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவருடைய பேட்ல இருந்து நிறைய ரன்ஸ் வரும். இந்த மாதிரியான சேஸ்ல அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயரா இருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கேம்ல நடுவுல ஒரு ஃபியூ ஓவர்ஸ் எஸ்ஆர்எஸ் கேம்குள்ள வர பார்த்தாங்க. ஆக்சுவலா ஒரு ஃபியூ ஓவர்ஸ் ரன்ஸ் வந்து ஒரு 6 an over 5 an over அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. பட் சூரியகுமார் யாதவ் கேமை குயிக்கா சேஞ்ச் பண்ணாரு. அவருடைய அந்த 17 ball 40 அப்படிங்கிறது அந்த கேமை வந்து அவங்களால கண்டினியூஸா எடுத்துட்டு போக முடியல. இன்னொரு விஷயம், 2 மேட்ச்ல அவருடைய பேட்டிங் அவருடைய இன்டென்ட்னாலதான் மும்பை 16 ஓவருக்கு முன்னாடியே முடிச்சாங்க. ஸோ அது ரன் ரேட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ சூரியகுமார் யாதவ் மாதிரியான பிளேயர் ஃபார்ம்ல இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ஓஜி மும்பை இந்தியன்ஸ் பேக் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அந்த ஓஜி மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு அப்புறமா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட்ல நிற்கிறாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவங்க தேர்ட் இந்த டேபிள். சீசன் முடியும் போது, லெட்ஸ் இந்த லீக் ஸ்டேஜ் முடியும் போது இந்த தேர்ட் பிளேஸ்ல அவங்க நீடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா மும்பை ஃபேன் தான் சொல்லல. பட் ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டா சொல்லணும் அப்படின்னா டாப் 4க்கு மும்பை இந்தியன்ஸ் போவாங்கங்கிறது ஓரளவுக்கு உறுதி. ஏன்னா நான் வந்து இப்போ இருக்க பொசிஷன் வச்சு சொல்ல முடியாது. பட் இப்போ விளையாண்டு இருக்க ஃபார்ம், மற்ற எல்லா பிளேயர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பிளான், அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றது, இந்த விஷயத்தை எல்லாம் வச்சு சொல்லும்போது மும்பை இந்தியன்ஸ் அந்த டாப் 4க்குள்ள கன்ஃபார்ம் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு மற்ற டீம்ஸோட ரிசல்ட்டை பொறுத்து நம்ம டாப் 2வா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டிராஃபி ஹண்ட்டுக்கான ஒரு ரேஸ்ல வந்து மிக முக்கியமான டீமா வந்து மும்பை இந்தியன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3 கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.